லட்ச லட்சமா செலவு பண்ணி ஒரு கவர்மெண்ட் சீட்டுக்கு போய் வாங்க முடியுமா? முடியாது. மார்க் இருந்தாதான் வாங்க முடியும். ஃபிக்ஸ் யுவர் டார்கெட் ஃபர்ஸ்ட். அப்ப எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 720 ஓகே, ஃபிக்ஸ் இட். மார்க் மட்டும் தான் உங்களுடைய குறிக்கோள். ஜெயிச்சு சீட்டே வாங்கணும்ன்றதா உங்களுடைய அல்டிமேட். நீட்ல வந்து ஸ்கோர் பண்ணி 2026ல கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும் அப்படின்னு இருக்கா, அவங்களுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு உண்மையாலேயே நீட்ல கவர்மெண்ட் சீட் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா 650 மார்க்ஸ் பேப்பர் எவ்வளவு டஃப்பா இருந்தாலும் உங்களால வாங்க முடியும். வீடியோக்கு போலாமா? என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி 650 மார்க்ஸ். நான் இந்த வருஷம் வந்து எப்படியோ நல்லா படிக்கணும்னு நினச்சேன் தான் படித்தேன் சார். 25ல் எப்படியாவது சீட்டு வாங்கிடணும்னு தான் நினச்சேன். பட் ஏதோ ஒன்று என்னை வந்து தடுத்துருச்சு சார். அப்படியே பக்கத்தில் போய் ப்ரைவேட் காலேஜ் சீட்ஸு கிடைக்கிற அளவுக்கு வந்துட்டேன். கவர்மெண்ட் கிடைக்கல. நான் ப்ரைவேட் காலேஜ் கூட எனக்கு தயக்கமாக இருக்குது, கிடைக்குமான்றது முடியல. எனக்கு யாரனா கைட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசனையில் இருக்கீங்க. இல்லைன்னா 100% என் கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாருன்னா எனக்கு கைட் பண்ணானா நான் கவர்மெண்ட் சீட் அடிச்சிருவேன் சார். எங்கள் பேரண்ட்டை பார்க்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து என் முகத்தை பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னை பார்த்து அவங்க சிரிச்ச மாதிரி இருக்காங்க. அதே போலதான் பேரண்ட் கூட குழந்தை முகத்தை பார்க்கறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு சார். என்ன சொல்றதுனே தெரியல. அவனும் ஹார்டு ஒர்க் தான் பண்ணா, இருந்தாலும் மார்க் வராம போயிடுச்சு. அவளை எப்படியாவது கவர்மெண்ட் சீட்டு வாங்க வைக்கணும் சார். அதுக்கு ஏதாவது கோர்ஸ் இருந்தா தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சா ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 15 பேர் அந்த குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தை மென்டர்ஷிப் கொடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ப்ராப்பராக பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் 2026 எக்ஸாம் எழுதிட்டு அப்படி வரப்பே நான் எடுத்துருவேன் சீட்டு சென்னையிலேயே அப்படின்ற சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். அதில் ஜாயின் பண்ற ஐடியா இருக்கு அவங்களுக்கு. ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ரெசிடென்ஷியல் பேட்ச் 2026 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஜாயின் பண்ணோம்னா கால் பண்ணுங்க 8695186953. ஓகே, நம்ம இப்ப வீடியோக்கு போயிடலாம். சப்போஸ் வீட்ல இருந்தே படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன் சார், இல்ல இது நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் ஆல்ரெடி, எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 650 மார்க்ஸ் அடிச்சு தூக்கிடலாம் நெக்ஸ்ட் இயர். என்ன சார் அப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செட் யுவர் டார்கெட். ஏன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மைண்ட்ல இல்லாத விஷயம் எதுவுமே நடக்காது. நீங்க உங்களை சுத்தி அப்படியே திரும்பி பாருங்க. பார்க்குறப்ப நிறைய திங்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்கு, பென் இருக்கு, நோட் புக் இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு, ஏசி இருக்கு, லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, போர்டு இருக்கு, சேர்ஸ் இருக்கு, டேபிள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு உருவமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவமே இருக்காது. எப்படி ஒரு விதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துல விழுந்ததுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடியாய் ஒரு விருட்சமாயிட்டு பழங்களை கொடுக்குதோ, ஒரு சின்ன விதையில இருந்து தான் அவ்வளோ பெரிய விருட்சம் வந்து வந்திருக்கும். அந்த விருட்சம்ல இருந்து பாத்தீங்கன்னா பல பழங்கள் உதிர்ந்து அது மூலயமா பாத்தீங்கன்னா ஒரு காடே உருவாகி. அப்ப ஒரு சின்ன விதை தான், ஆனா விதையில இருக்கு அப்படின்றத பாக்குறப்பதான் இவ்வளோ பெருசு அந்த சின்ன விதையை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், விதைப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டார்கெட், ஒரு எய்ம், ஒரு கோல், ஒரு ஃபோக்கஸ்டு இருக்கிறப்பதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப என்ன ஆகும், அதுக்கான செயல்கள் தூண்டுவதற்கு வழி பிறக்கும். ரைட்டா? அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, நான் சொன்னேன் இப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஏதோ ஒரு விதையை விதைச்சாதான் நம்மளுக்கு வந்து செடி வரும்ன்ற மாதிரி நம்ம மனதுல நம்ம எண்ணங்களை விதைச்சிக்கிறப்பதான் அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆக்ஷன்ஸ்ல வந்து நம்ம இறங்கும். அதுக்கு உண்டானது ரிசல்ட் கிடைக்கும். அதனாலதான் டார்கெட் வச்சுக்க சொன்னேன். அப்ப உங்களுக்கு 2026 எக்ஸாமினேஷன் 3ஆம் தேதி நடக்குது. நீட்டு 2ல இருந்து 5 மணிக்கு எக்ஸாம் ஹால் உள்ள போறீங்க. எக்ஸாம் ஹாலை முடிச்சுட்டு வெளில வரீங்க.
அப்பா அம்மா வெளில நின்றுட்டு இருக்காங்க, உங்க முகத்தை பாக்குறப்பயே உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்த்ததுமே உங்க பேரண்ட்டுக்கு அடிச்சிட்டாடா என் குழந்தை அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் உங்க முகத்துல தெரியணும் அப்படின்னா அந்த முடிச்சுட்டு வெளில வரப்பயே உங்க மார்க் என்ன வேணும் அப்படின்ற செட்டு இன்னைக்கு இருக்கணும். எவ்வளவு மார்க் நான் 2026 நீட் எக்ஸாம்ஸ்ல நான் அடிப்பேன் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனை என்ன பண்ணோம் நம்ம ஃபர்ஸ்ட் விதைக்கணும் மைண்ட்ல. அப்ப அவதுல நான் எவ்வளவு மார்க் எடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு மார்க்கை ஒன்று பிக்ஸ் பண்ணணும். 720 ஓகே ஃபிக்ஸ் இட். பட் மைண்டு அக்செப்ட் பண்ணுமா, டேய் போன வருஷம் இப்படிதான் ஏதோ பெனாத்தனை 720 பக்கத்துல 400 கூட போக முடியல, எக்ஸாம்ல என்னமோ நீ 450 600 வாங்கின 650 வாங்கின லாஸ்ட்ல ரிசல்ட் வந்தது என்னமோ 400 மார்க் தான் அப்படின்னு உள்ள ஒண்ணு சொல்லும். அதை அப்படி தட்டு ஏய் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் யுவர் டார்கெட் ஃபர்ஸ்ட். அப்ப எவ்வளவு பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடியது 720. அதை ஸ்பிளிட் அப்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பயாலஜி 360, கெமிஸ்ட்ரி 180, தென் நம்மளுடைய பிசிக்ஸ் 180. பிசிக்ஸ் பேப்பர் எப்படின்னா வரட்டும், கெமிஸ்ட்ரி எப்படின்னா கஷ்டமா கேட்கட்டும். பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல, அசஸ் ரீசனிங் எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய மார்க் 2 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணா கூட 360க்கு 350 எடுத்துருவேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செட் யுவர் மைண்ட் செட். எப்படின்னா கேட்கட்டும் பாவன், புக்ல இருந்து எந்த மாதிரினா கேட்கட்டும், ஸ்டேட்மெண்ட்னா கேட்கட்டும், மேட்சிங்னா கேட்கட்டும், டைரக்ட் கொஸ்டின்னா கேட்கட்டும், மிக்ஸ்டு கான்செப்ட்னா கேட்கட்டும், தென் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அசஸ் ரீசனிங்னா கேட்கட்டும், நான் வந்து என்ன பண்ணுவேன் 350 எடுத்துருவேன் 360க்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் we have to set our target for biology. பயாலஜில செட் பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் இட்ஸ் கம் டு கெமிஸ்ட்ரி பார்ட். கெமிஸ்ட்ரி 3 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து பிசிக்கல், தென் ஆர்கானிக், தென் காமன் பார்ட் இஸ் என்ன ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் அப்படி பிரிக்கிறோம் ரைட்டா. ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல். இது 3த்துலயும் பிரிக்கிறேன். இந்த 3த்துலயும் பிரிக்கிறப்ப டோட்டல் ஸ்கோர் வந்து 180, 60 60 60, 360 180. இதுல 2 கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுது, இதுல 2 கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுது, இதுல 2 கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுது. அப்ப 6 கொஸ்டின் நான் மிஸ்டேக் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் போனா போதும், போடு இன்னொரு கொஸ்டின் கூட மிஸ்டேக் ஆயிடுது. அப்ப எவ்வளோ 7 கொஸ்டின் ரைட்டா. 7 5 35 மார்க் போயிடுச்சுப்பா எனக்கு. எவ்வளவுக்கு 180க்கு 35 மார்க் போயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன், அட்டன் பண்ணேன், தப்பு பண்ணிட்டேன். அப்ப 180ல 35 போச்சுன்னா 155 ரைட்டா. என்ன பண்றேன், இன்னொரு ஒரு கொஸ்டின் கூட தப்பு போடு, 40 மார்க் போயிடுச்சு. 180ல 40 போச்சுன்னா மீதி 140 மார்க். அப்படி ஃபிக்ஸ் இட் 140 ரைட்டா. ஃபிக்ஸ் இட் 140. 2 கொஸ்டின் வந்து பயாலஜில தப்பு பண்ணதுனால 350 தான் வந்தது. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தப்பு பண்ணதுனால 40 மார்க் போயிடுச்சு. 8 கொஸ்டின் மீதி இருக்கிறது எவ்வளோ 140 மார்க்ஸ் ரைட்டா வந்துருச்சு. 100 எவ்வளவுப்பா 140. இல்ல சார், என்ன சார் இவ்வளவு கம்மியா சொல்றீங்க, கெமிஸ்ட்ரி தானே சார், என்சிஆர்டி பேஸ் கரெக்டா தெளிவா நான் பண்ணிட்டேன்னா என்ன ஆர்கானிக் தட்டிடுவேன் சார் 60க்கு 60. எப்படி பயாலஜி பண்றனோ அதே போல தானே இன்ஆர்கானிக், அதுல என்ன பெரிய கஷ்டம், 60 எடுத்துடுறேன் சார். இதுல 2த்துல வேணும்னா நீங்க போட்டுங்க சார், 3 கொஸ்டின் 6ன்னு போட்டு 6 5 30 கம்மி பண்ணுங்க சார். ஓகே தட்ஸ் இட், ஃபிக்ஸ் இட். ஒன்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். 150. அப்ப 350 பயோ, 150 கெமிஸ்ட்ரி. அப்ப எவ்வளவு ஆச்சு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப 350 plus 150 400 plus 100 500. ஓகே அவ்வளவுதான். இப்ப செட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம டார்கெட் வரும் பிசிக்ஸ். சார் பிசிக்ஸ்னாலே எப்படின்னா இருந்துட்டு போட்டப்பா, பிசிக்ஸ் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் 25 கொஸ்டின் நான் கரெக்டா அடிப்பேன். 25 கொஸ்டின் நான் கரெக்டா அடிப்பேன். 30 கொஸ்டின் நான் ரெடி ஆயிடுனேன் சார். 25 சொல்றீங்க, 30 கொஸ்டின் அடிப்பேன் சார் நான். 30 வந்து என்னால வந்து தாராளமா பண்ண முடியும் அப்படின்றீங்களா? என்ன சார் 30 எல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார்? நான் பண்ணுவேன் சார், என்னால முடியும் சார் அப்படின்னு வச்சுட்டோம்னு வச்சுங்க, 30 பண்ணலாம்னு வச்சுக்கலாம் ரைட்டா. ஃபிக்ஸ் இட் 30 நான் கரெக்டா பண்ணுவேன், சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3 நாள் 12. அப்ப இது ஒரு 500 வந்துச்சு, ஆல்மோஸ்ட் 120 வச்சிட்டோம். 620 மார்க்ஸ்
fix it. அவ்வளவுதான்ப்பா. இந்த மார்க்குக்கு கீழே ஒரு மார்க்கு கூட நெகட்டிவ் எனக்கு போகாது. இதை நான் அடிச்சிருவேன். இதுக்கு மேலதான் என்னுடைய ஸ்கோர் வரும் அப்படின்றத என்ன பண்ணோம், தெளிவா பிக்ஸ் பண்ணிடணும். இன் கேஸ் ஆஃப் பிசி ரொம்ப ஈஸி பேப்பர்னா என்ன தட்டிடுவோம் கொடுங்க. டஃப் பேப்பர்னா கூட நான் சொன்ன 30 கொஸ்டினை பண்ற அளவுக்கு கான்செப்ட்ஸை நம்ம டெவலப் பண்றோம். 30 கொஸ்டினை வந்து கரெக்டா பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை போடுறோம். 30 கொஸ்டின்ஸை வந்து பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் பண்ணணும் அப்படின்றதுனால ஜிஇ மெயினோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்குறோம். ரைட்டா? அப்ப இப்ப என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் fixing the target. So we are fixing 620 marks is the base mark. அதுக்கு மேல நீங்க எவ்வளவுனா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, என்னால முடியும், நான் பண்ணிடுவேன், நான் சாதிச்சிருவேன், என்னால ஒர்க் போட முடியும் அப்படின்றத டிசைட் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபிக்ஸ் இட். ஏன்னா விதைக்காத ஒரு விதை முளைச்சு வெளியில வராது. அப்ப யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இன் யுவர் மைண்ட். விதைக்கணும் உன்னுடைய மைண்ட்ல, நான் இவ்வளவு மார்க் 2026 என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நான் அடிச்சிருவேன் அப்படின்றத மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் who are successful getting the medical college seat, pure government seat, அந்த மாதிரி வாங்குறவன் வந்து பாத்தீங்கன்னா இததான் வந்து ஃபோக்கஸ் பண்றான். அப்ப ஆர்சிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸோட மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படி விதைக்கிறது மைண்ட்ல அப்படின்றதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்கல்கேட் பண்றது, மைண்ட்ல வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த சீடை வந்து போடுறது. இந்த டெக்னிக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஆர்பியோட ப்ரோக்ராம்ல நம்ம பண்ணி தரோம். எங்கேயுமே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. அப்ப எஸ்ஆர்பி ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத பூமியில விதைக்கிற மாதிரி மனித மனதுல எப்படி விதைக்குது அப்படின்ற டெக்னிக்கை வந்து பாத்தீங்கன்னா we are teaching. இந்த டெக்னிக் வேற எங்கேயுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. This is the strategy we are following in the special repeaters batch. என்ன சார் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மறந்துட்டீங்களா என்ன? 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றோம், அடிக்கிறோம் சீட்டு, கவர்மெண்ட் சீட்டு அப்படின்ற உத்தரவாதம் கொடுக்குற பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க கூட வீட்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க, தப்பு கிடையாது. ரைட்டா? ஃபிக்ஸ் யுவர் டார்கெட், தென் ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதுமா? அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றதுக்கு என்ன வேணும், எனக்கு ஐ நீட் எ பிளான். இல்ல பிளான் இருக்கணும். நான் வந்து டார்கெட் வச்சுட்டேன்ப்பா, ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு நான் வந்து வச்சுட்டேன், நான் ஒரு ஊருக்கு போகணும்னு வச்சுட்டேன், நான் எப்படி போகணும், எந்த மாதிரி போக முடியும், எனக்கு என்ன வெஹிக்கிள் இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும், நான் போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும், போய் சேர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து தேவை இருக்குமா, பிரேக்ல சாப்பிடணுமா, இல்ல தண்ணி கிடைக்குமா, இல்ல நான் போய் சேர வேண்டிய வாகனம் என்ன, அந்த வாகனத்துக்கு தேவையான பெட்ரோல் ஃபியூல் இருக்கா, வழியில அது கிடைக்குமா, கிடைக்கலன்னா என்ன பண்றது, டயர் பஞ்ச் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ நீட் எ பக்கா பிளான் டு ரீச் த டெஸ்டினேஷன். அப்ப இதுக்கு என்ன வேணும்? ரைட், பயாலஜி வந்துட்டேன். பிளான் பயாலஜிக்கு நான் எப்படி படிக்க போறேன், பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ரைட்டா? அப்ப என்ன சிலபஸ் வந்து நம்ம பார்க்கணும். இப்ப நீட்டுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கிளியரா தெரியும். என்சிஆர்டி சிலபஸ் தான் 11 and 12 நீட்டோட சிலபஸா இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுத்துக்குமா நீங்க என்ன பண்ணணும், பயாலஜிக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், தென் பிசிக்ஸுக்கு என்ன மாதிரி படிக்கணும், தென் கெமிஸ்ட்ரிக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றத தனித்தனியா பார்க்க ஆரம்பிக்கும். அப்ப பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி இஸ் த பைபிள், குரான், பகவத்கீதா அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? என்ன அப்படின்னா எல்லாம் அதுதான்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை என்ன பண்ணணும், தெளிவா ஃபர்ஸ்ட் படிக்கணும். அந்த லெக்சரை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி தெளிவா நூக் அண்ட் கார்னர்ல என்ன இருக்கோ லைன் பை லைன் படிச்சா மட்டும் போதாது, புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய தன்மையில இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடகடன்னு படிக்கிறாங்க. ஒரு வாட்டி முடிச்சா, 2 வாட்டி முடிச்சா, 3 வாட்டி முடிச்சா, 4 வாட்டி முடிச்சா, 5 வாட்டி முடிச்சா, பேஜ்ல வந்து எங்க கேட்டாலும் இந்த லைன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த லைனு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு. அப்படி படிக்கக்கூடாது. அப்ப எப்படி அந்த லெசனை வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்றதுக்கு, எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு இந்த கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிவ்யூஸ் பேட்ச்ல உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கும். சார் இதெல்லாம் வீட்டுல வந்து படிச்சா எங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா, அதுக்குதான் சொல்றோம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஆர்பி பேட்ச் சென்னையில நடக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா we are giving the guarantee to get government seat. அப்ப அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நல்ல கிளாரிட்டி வந்து கிடைச்சிருச்சு. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும் கண்டென்ட் புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம கண்டென்ட்டை
நீ என்ன பண்ணும், ஓன் கொஸ்டின் கிரியேட் பண்ணணும்பா. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து கண்டென்ட் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாயிட்டியா, ப்ராப்ளம்ஸை போட்டு பாருங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குடாங்க கடை, தனியா கடை. யூ கிரியேட் யுவர் ஓன் ப்ராப்ளம். ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்டை எப்படி வந்து டீஃப்ரேம் பண்ண, ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கேட்பான், அசெஷன் ரீசனிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்டுக்கு வேலை கொடு. நிறைய பேர் மைண்டுக்கு வேலை கொடுக்காம புக்ல இருக்கிற அப்படியே போடு போடு போடுன்னா நடக்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கிரியேட் ப்ராப்ளம்ஸ் யுவர் ஓன். ஓனா நீ கிரியேட் பண்ணு. மாடல் யூ ஜஸ்ட் see the மாடல். ஆர்ஜிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிரம்மாண்டமா கொடுத்துருக்கோம், அருமையா கொடுத்துருக்கோம், எல்லாமே இருக்கு. அதுல ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் கொஸ்டின், இப்போ பிராக்டிஸ் பண்ணணும், அசெஷன் ரீசனிங் தனியா, ஸ்டேட்மெண்ட்ல தனியா, மேட்சிங் தனியா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். மாடலுக்கு வேணா நீ பாத்துக்கோ. எம்சிக்யூ வந்து நீ ஓனா கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி லெக்சர் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன் சார், கான்செப்ட் நல்ல கிளாரிட்டி இருக்கு சார், அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பரா இருக்கு சார், எனக்கு வந்து மாடுலும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் கொடுத்த. ஏன் ஆர்ஜிஆர் மாடல் சொல்றேன்னா, ஆர்ஜிஆர் மாடுல்ல இருந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 90 கொஸ்டின்ல 84 கொஸ்டின் வந்திருக்குங்க. ரைட்டா? எங்கெங்கயோ போய் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, கொடுத்த மெட்டீரியல் ஆர்ஜிஆர்ல ப்ராப்பரா பண்ணிருந்தாலும் 85 கொஸ்டின் அடிச்சிருப்பான். 5 கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி என்ன ஆயிடுச்சு, தப்பா பண்ணிட்டோம் இல்ல விட்டுட்டேன் அப்படின்னா கூட 30 மார்க் போயிடுச்சுன்னா கூட 330 மார்க் அப்படி தட்டி இருப்பான் குழந்தை. ஆனா என்ன ஆகுதுன்னா, எங்கெங்கயோ ஏன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வீடியோஸ் பாக்குறது, யூடியூப் பாக்குறது, அவன் சொல்றான்னு கேட்கறது, இவன் சொல்றான்னு கேட்கறது. கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, ஒருத்தன் சொல்றதான் கேட்கணும். புரியுதா? ஒரே ஒருத்தரை வந்து you have to select as a mentor. அது இங்க சொல்ற மாதிரி அவங்க என்ன கோடு போடுறானோ அந்த கோடை நீயா போடு. இப்படிதான் போடணும், அப்படிதான் போ. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா யூ ரிக்வயர்ட் தி ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ப்ரோக்ராம். நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இதை தான்ப்பா பண்ணணும், இதை தான்ப்பா செய்யணும் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்துட்டு போகணும். ரைட்டா? அப்ப உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ற, நீ என்ன பண்ற, யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் கொஸ்டின்ஸ். அப்ப மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா தெளிவாயிடும். ஓ இப்படிலாம் கேட்க முடியுமா, இப்படிலாம் கேட்க முடியுமா, இந்த கான்செப்ட் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது என்ன பண்ற, நீயே கேட்டு 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 பழகிறப்ப என்ன பண்ற, மைண்ட் தெளிவு பண்ணி விட்டுற. இன்னும் கான்செப்டே ஏற்கனவே தெளிவா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டி இருக்கு, யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் கொஸ்டின். அது மூலமா என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஃப்ரீனஸ். எப்படி என்ன கேட்கறா, நான் அடிச்சிருவேன்டா. 350 சார் சொல்றாரு, 360 சார். எஸ், யூ வில் கெட் 360. The continuous practice is required. இந்த லெக்சரை பாக்குற, படிக்கிற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ற, கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ற, தென் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் பேப்பரை பாக்குற, பயாலஜில ரிவிஷன் பண்ற, ஒரு டாபிக் முடியுது அடுத்த டாபிக் எடுக்கிற, அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு டெஸ்ட். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் என்ன டாபிக் முடியுதோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாபிக் டெஸ்ட். டிடி நம்ம கொடுக்குறோம், டாபிக் டெஸ்ட் we are giving டாபிக் டெஸ்ட். அருமையா வந்து டாபிக் டெஸ்ட். அந்த வாரத்துல என்ன நடக்குதோ அந்த டாபிக்ல வந்து என்ன பண்ற, இந்த டாபிக்ல நீ என்ன பண்ணியோ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி டாபிக் டெஸ்ட் எழுதுற. மண்டே வர டாபிக் டெஸ்டோட ஏற்கனவே நடந்த டாபிக் ரிவைஸ் பண்ற, சண்டே உட்கார்ந்து ரிவைஸ் பண்ற, மறுநாள் குமுலேட்டிவ் டெஸ்ட், முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது, 720 மார்க்ஸ்க்கு டோட்டல். இன் கேஸ் ஆஃப் பயாலஜி 360க்கு எழுதுற, 360 மார்க்ஸ்க்கு நீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத செட் பண்ற. இந்த நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீ பக்காவா ஃபாலோ பண்ண அப்படின்னா எத்தனை நிமிஷத்துல முடிக்கணும், 30 நிமிஷத்துல முடிக்கணும். இதுவே நீ வீட்டுல இருந்து பண்ணனா டைம் எடுத்துப்ப, இல்லன்னா எங்க என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு அந்த டைம் ஃப்ரேம் தெரியாது. ஆர்ஜிஆர்ல என்ன பண்றோம், ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ல 30 நிமிஷத்துல பேப்பர் கொடுத்து புடிக்கிடும். நீ முடிக்கணும். அங்க போயிட்டு எனக்கு வந்து டென்ஷன் கொடுத்தான், டார்ச்சர் கொடுத்தான், பேப்பர் கொடுக்கறதுக்கு லேட்டா கொடுத்தான், இதெல்லாம் இந்த கதை எல்லாம் சொல்லவே கூடாது. 30 நிமிஷத்துல நீ முடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னா என்ன ஆகும், ஸ்பீடா பண்ணணும்ட்டு தப்பு தப்பா பண்ணுவ. அப்ப தப்பு தப்பா பண்ணக்கூடாது அப்படின்றத மைண்ட்ல வைக்கணும். அக்யூரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ பண்ணணும் ஸ்பீடா. 30 நிமிஷத்துல நீ அடிச்சே ஆகணும் 90 கொஸ்டினையும். அதே டைம்ல என்ன பண்ணணும், அக்யூரேட்டா பண்ணணும். அதை வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்றோம் ஆர்ஜிஆர்ல ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் 720க்கு கொடுத்துட்டு அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பிசிக்ஸை வச்சுக்கும், பிசிக்ஸ்ல போட்டு பார்க்கும், வராது, அதுல 1.5 hour வேஸ்ட் பண்ணிடும். அப்புறமா பயாலஜி பண்ணலாம், ஈஸி சப்ஜெக்ட் எடுக்கும், பயாலஜி கொஞ்சம் லென்த்தியா, ஐயோ என்னடா இதுன்னு யோசனை பண்ணிருக்கோம், கெமிஸ்ட்ரி போலாம், இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமே வந்து கரெக்டா பண்ணாம பண்ணிடும். அப்ப இந்த பயாலஜி பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பக்கவா அந்த 30 நிமிஷத்துல எடுக்கிறதுக்கு கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிடும். தென் கமிங் டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி,
ப்ராப்ளம் 6 போட்டு பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி வச்சுக்கணும். ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து போடணும். கான்செப்ட்ஸ் தெரியாம ப்ராப்ளம் போக முடியாது. கான்செப்ட்ஸ் வந்து பேசிக்ஸ் தெரியணும், பேசிக்ஸை கத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம் RGRல we are teaching the basics first. பேசிக்ஸ் கத்து கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்றத பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் 10 வரைக்கும் பண்ணும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி ஈஸி. ரொம்ப வந்து டீப்பா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து சம்ஸ் கேட்க மாட்டாங்க, பயப்பட தேவை. அப்ப அந்த 60ல வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா அடிச்சிடறோம். அதே அப்புறமா ஆர்கானிக், இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னல பயாலஜி தான் NCERT தான். இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ நோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா டீச்சர் கொடுப்பாங்க, அழகா தரவா எடுத்துக்கிட்டு அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும், கொஸ்டின்ஸை போடணும். யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன். எப்படி எல்லாம் கேட்பாங்க, நான் ஏற்கனவே பயாலஜில சொன்ன மாதிரி இதுலயும் வந்து கொஸ்டினை கிரியேட் பண்றேன், MCQ போடுறேன், ப்ரீவியஸ் இயர் பேப்பரை பாக்குறேன், டெஸ்ட் எழுதுற, அகைன் வந்து குமுலேட்டிவ் டெஸ்ட் எழுதுறதுக்கு போற. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ப்ரிப்பேர் பண்ற. இன்ஆர்கானிக் ஒன்னும் தேவையே இல்லை. NCERT தரோவா லைன் பை லைன் தரவு பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணணும். கான்செப்ட் கிளாரிட்டியோட பண்ணணும். சும்மா மக்கடிக்க கூடாது, அகைன் மக்கடிச்சாலே நடக்காது. அப்ப அந்த கிளாரிட்டியை வந்து பாத்தீங்கன்னா RGRோட ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். RGRோட ஃபேக்கல்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா லைன் பை லைன் கண்டக்ட் பண்ணி எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்கன்றதோட உங்களையும் கொஸ்டின் பண்ண வச்சு சும்மா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களை தயார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு நோட்ஸ் எடுக்கிறியோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆர்கானிக் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா NCERT வந்து படிக்கணுமோ அதுவும் இதுல ரெண்டுமே மிக்ஸ்டு. தென் ப்ராப்ளம்ஸ் வந்து இது மூணுத்தையும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட், தென் வந்து ரிவிஷன், தென் வந்து பாத்தீங்கன்னா குமுலேட்டிவ் டெஸ்ட். இது மூணுத்தையும் நம்ம பண்ண பக்கா பண்றப்ப கெமிஸ்ட்ரிய அட்டகாசமா பண்ண ஆரம்பிச்சிடும். தென் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 11th போர்ஷன்ஸ் வந்து தான் நீங்க வந்து அழகா தரவு பண்ண வேண்டியது இருக்கும். 11th போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், அழகா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இங்கிலீஷ்ல சொன்னா புரியாது, தமிழ்ல தான் சொல்லலாம். அழகா RGRோட ஸ்டாப்ஸ் வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். SRB பேட்ச்ல பேசிக் சொல்றதுக்கு ஒருத்தர், கொஸ்டின்ஸ் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருந்து அசிஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர், படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 டீச்சர் கொடுக்குறோம் நம்மளுடைய SRB பேட்ச். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறதுனால IIT மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சென்னையில இருக்கிறதுனால MMCல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லில இருந்து பாத்தீங்கன்னா more than 650 மார்க்ஸ் வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி கோஆபரேட் பண்ணி அவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து படிக்கிறப்ப இருந்தது, அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி மார்க் அவங்க அடிச்சாங்க அப்படின்றத தரவா பண்ண போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், இதை பண்றோம். அடிஷனலா RGR மெட்டீரியல் அகைன் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து RGR மெட்டீரியல் இஸ் பக்கா மெட்டீரியல். நீங்க வேணா லாஸ்ட் இயர் பிசிக்ஸ் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் RGRல பர்சன்ட் வந்து டைவர்ஷன். ஏன் அதான் சொல்றல, இந்த வீடியோ அந்த வீடியோ எந்த வீடியோ அப்படின்னு இந்த விஜய் வந்து சொல்றாரு, அந்த தெரு இந்த தெரு எந்த தெருவும் வேணாம்ப்பா, நம்மளுக்கு RGR மட்டும் போதும்ப்பா, அப்படி புடிச்சுக்கோ, நான் உன்னை நம்பிட்டேன் அப்படின்னு நீ உன்னை புடிச்சுக்கோ. RGR மெட்டீரியல் இஸ் மோர் தென் எனஃப் டு ஸ்கோர் மினிமம் சொன்னல 120 மார்க்ஸ் இன் பிசிக்ஸ். ரைட்டா? அதை பண்றப்பே வந்து பாத்தீங்கன்னா RGR மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா ஜேயோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் நீட்டோட புக்ல எடுத்து பாக்குறப்ப ஜேயோட கொஸ்டின் இருக்காது. பட் RGR மெட்டீரியல்ல என்ன இருக்கும், ஜேயோட பேப்பர்ஸ் கூட இருக்கும், ஜேயோட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். போட்டு பாரு, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஒரு 5 வருஷம் பேப்பர் அதுல கொடுத்துருப்போம். இதெல்லாத்தையும் பக்காவா நீங்க பண்றப்ப என்ன மினிமம் நான் சொன்ன மாதிரி 120 மார்க்ஸ் வீக்லி டெஸ்ட் அண்ட் குமுலேட்டிவ் டெஸ்ட். ரைட்டா? நம்ம வைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வீக்லி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 400 மார்க்குக்கு எவ்ரி சாட்டர்டே நடக்கும். அந்த வாரத்துல என்னெல்லாம் பண்றோமோ தென் குமுலேட்டிவ் டெஸ்ட். அப்ப அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 720 மார்க்ஸ்க்கு எப்படி வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறப்ப NTA வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஈஸி, எவ்வளவு பர்சன்டேஜ் டஃப், எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் லெவல் கொஸ்டின் இருக்குமோ அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. கஷ்டமா தான் இருக்கும் இனிஷியல். நான் சொன்னல டெஸ்ட் எழுதி பழகணும். 30 நிமிஷம் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், பயாலஜிக்கு எடுத்துக்கணும். 45 நிமிஷம் தான் நீங்க கெமிஸ்ட்ரிக்கு எடுத்துக்கணும். 1 hour தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ் எடுத்துக்கணும். அப்ப எவ்வளவு அவர் கிடைக்குது, 30, 45. ரைட்டா? 150 இது ஒரு 215. மீறி இருக்கிறது 45 நிமிஷம் உங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கு. எங்கெல்லாம் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா பண்ணணும் அப்படின்றத அப்ரோச்சிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 சப்ஜெக்ட்லயும் ஓகேப்பா, 3 சப்ஜெக்ட்லயும் அந்த பேப்பர்ல அந்த டைம் ஆஃப் எக்ஸாம் நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், அந்த கொஸ்டினை பாக்குறப்ப என்ன பண்றேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டினை பார்த்தா உட்காந்து ஒவ்வொன்னா பண்ணிட்டு ஒரு கொஸ்டினை படிக்கிற ஈஸி பண்ணு, இல்லையா நெக்ஸ்ட்
இல்லையா நெக்ஸ்ட், இல்லையா நெக்ஸ்ட், ஈஸி பண்ணு, இல்லையா நெக்ஸ்ட், ஈஸியா நெக்ஸ்ட், ஈஸியா அடுத்தது, ஈஸியா நெக்ஸ்ட், கம்ஃபர்டபுளா இல்ல கஷ்டமா இருக்கு, ரைட். இந்த மாதிரி எல்லாம் எப்படி வந்து கொஸ்டின்ஸை வந்து பார்த்துக்கணும், அப்ரோச் பண்ணணும், இல்ல மெதுவா அப்ரோச் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பிளான் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டு எக்ஸாம் அந்த 3 நம்மளுக்கு என்ன 2.25 ஹவர் முடிஞ்சுமே ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். அதுல என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ரவுண்ட், நெக்ஸ்ட் ரவுண்ட், நெக்ஸ்ட் ரவுண்ட், நெக்ஸ்ட் ரவுண்ட், இந்த மாதிரி அழகா நீங்க பண்ண 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 என்ன ஆகும், கம்பைண்டா உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல மீதி இருக்க கொஸ்டின்ஸை பண்ணுவீங்க. ஒரு 1/2 hour டைம் இருக்கும், அழகா உட்காந்து ஷேர் பண்ணுவீங்க, 15 நிமிஷத்துலயே முடிச்சிருவீங்க. இது இமிடியேட்டா நடக்குமா? நடக்காது. எல்லாம் நான் சொன்னேன் அப்படியே ஈஸியா அப்படியே வாழைப்பழத்தை அப்படி ஊறிச்சு அப்படி அப்படியே வாயில போட்டு விட்டுற மாதிரி தான் இருக்கும். நடக்குமா? இல்ல. இட்ஸ் ரிக்வயர்ட் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ் போடணும். விதைய விதைச்சதுமே முளைஞ்சு டமுக்குன்னு வெளில வர்றது இல்ல. தண்ணி ஊத்தணும், பாத்தி காட்டணும், எதிரா வந்து சாப்பிட்ட போது வந்து பாத்தீங்கன்னா வேலி போடணும், ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும், அந்த செடி நல்லா வரணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா பூச்சி அடிச்சிடாம பாத்துக்கணும், ரைட்டா. அதுல வந்து பாத்தீங்கன்னா விதையில இருந்து பாத்தீங்கன்னா அப்புறமா பூ பூக்கும், அப்புறமா காய் காய்க்கும், அப்புறம் பழம் வரணும். இது இன்னைக்கு விதைச்சு நாளைக்கே வந்துருமா? வராது. இட்ஸ் ரிக்வயர்ட் சம் டைம். So we have to give some time. அப்ப அந்த பிசிக்ஸை படிக்கிறப்ப அந்த 11th போர்ஷன் முடிச்சுட்டு அந்த 12th வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டயர்டு வந்துடும் பாருங்க. அந்த டயர்டு வரப்பதான் ஆர்ஜிஆரோட மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிசிக்கலாவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மென்டலாவும் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டாக்டர் டீம் எம்எம்சில இருந்து உங்களுக்கு வராங்க, உங்களுக்கு அந்த மென்டர்ஷிப் கொடுக்குறாங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம எப்படி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறோம், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணி திருப்பி நம்ம ட்ராக்ல வரணும். படிச்சுட்டே இருக்கும். அந்த ட்ராக்ல இருந்து அப்படி விலகி போறோமா, டக்குனு எப்படி ட்ராக்ல வரணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு டீம் வந்து சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன் இல்லையா, ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்க, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நீங்க எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், எதுவும் குழப்பமே தேவையில்ல. அவங்க உங்களை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தி எடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டே வரோம். லெக்சர் பார்த்தோம், நம்ம டீச்சர் சொல்லி கொடுக்கறத கவனிச்சோம், நோட்ஸ் எடுத்தோம், ரிவிஷன் பண்ணோம், புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறோம், தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கொடுக்குறோம், அகைன் தென் ஒரு பிராக்டிஸ் பண்றோம், வீக்லி டெஸ்ட் எழுதுறோம், குமுலேட்டிவ் டெஸ்ட் வருது, தென் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆர்ஜிஆரோட மெட்டீரியல் வந்து ஃபாலோ பண்றோம். அதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ், ஒரு 5 years ஜேஇ கொஸ்டின்ஸ், இதெல்லாம் பக்காவே புக்ல கொடுத்துக்கோம். அந்த புக்கை வந்து தர பண்றோம். வாட் இஸ் த மெட்டீரியல், வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஐ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்றதையும் நீ பார்க்கணும். நான் மெட்டீரியல் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரிவிஷன் அப்ப நான் எந்த புக்கை எடுத்து நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, எந்த புக்கை ரிவிஷன் பண்ணணும் தெரியுமா? ரொம்ப முக்கியமானது டாப்பர்ஸ் பண்றது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எடுத்தானோ அவன் வந்து பண்ணாம இந்த விஷயத்த பண்ணாம அவன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மார்க் எடுத்துக்க மாட்டான். என்ன தெரியுமா? கொஸ்டின்ஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்கு போறான், ரிவிஷன் பண்றான், எக்ஸாம்ல போய் எழுதுறான், நிறைய எழுதிட்டு அப்படி மார்க்கை பாக்குறப்ப நிறைய கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்கா இருக்கும் பாத்தீங்களா? அந்த கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணுவான், உட்காந்து எங்கடா மிஸ்டேக் பண்ணிருக்கேன், ஏன்டா மிஸ்டேக், எதுக்குடா மிஸ்டேக் பண்ண, வெறும் ஆன்சர் மட்டும் பாக்குறது இல்ல, போய் புக்கை வந்து தரவு பண்ணி அந்த புக்ல எங்க இருக்கு அந்த பாயிண்ட பார்த்து நான் என்ன வந்து மிஸ்டேக் பண்ணேன், புக்ல என்ன மிஸ்டேக் இருக்கு, நான் ஏன் மிஸ்டேக் பண்ண, அதுவும் அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் எக்ஸாம் எனக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சு அப்படின்ட்டு எக்ஸாம் முடிச்ச ஒரு 1 hourலயே பாத்தீங்கன்னா அந்த எரர் கரெக்ஷன் எவன் பண்றான் அவன் ஜெயிச்சிடறான். அப்ப எரர் கரெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். those who are getting more than 650 are getting government seat. நம்ம கவர்மெண்ட் சீட் வாங்குற குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னா எரர் கரெக்ஷன் பண்ணுதுங்க. அதுவும் எரர் கரெக்ஷன் எப்படி பண்ணுதுன்னா, எக்ஸாமினேஷன் முடிச்ச 1 hourல வந்து பாத்தீங்கன்னா அந்த போயிடுது. ஏன்னா அந்த மைண்ட் செட் மாறக்கூடாது. எக்ஸாம்ல கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் நான் பாக்குறப்ப என்ன இருந்தது அப்படின்னு ரொம்ப நேரம் ஞாபகம் இருக்காது. மறுநாளோ 2 வாரம் கழிச்சு அந்த டைம்ல எப்படி இருந்ததுன்னு ஞாபகம் இருக்காது. அந்த கொஸ்டினை பாக்குறப்ப ஐயோ எப்படி தோணுச்சு, 2 ஆன்சர் கரெக்டா இருக்கும், 2 ஆன்சர் வந்து எனக்கு வந்து எதுன்றது தெரியாம இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல எப்படி செலக்ட் பண்ண, எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஞாபகம் எப்படி வந்தது, ஏன் மிஸ்டேக் பண்ண அப்படின்றத யோசனை பண்ணி என்ன பண்றான், புக்ல வந்து கரெக்ட் பண்ணி மைண்ட கரெக்ட் பண்றான். அந்த மாதிரி இமிடியேட் கரெக்ஷன் யார் வந்து பண்றானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சீட் கிடைக்குது. இதுல ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ்ல முடிச்சதுமே இமிடியேட்டா உட்கார வச்சு பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கிளாரிட்டியை கொடுத்துறாரு. நீ எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கே உட்காந்து எரர் கரெக்ஷன் போட்டுதான் நெக்ஸ்ட் டே உனக்கு கிளாஸ்ல அலோவ் பண்ற அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் கொண்டாந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நீங்க பார்க்கணும். இந்த குமுலேட்டிவ் டெஸ்டும் தென் வந்து எரர் கரெக்ஷன் அன்னைக்கே முடிச்சு ரிவிஷனும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டவுட்ஸும் கிளியர் நைட்டுக்குள்ள பண்ணி மறுநாள் காலையில அந்த குழந்தை எரர் கரெக்ஷன் வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும். அப்படின்றப்ப என்ன ஆகுதும், என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுமோ அது கிளாரிட்டி
கிளியரா இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க வீட்ல இருந்து பண்ணாலும் பண்ணுங்க. இதெல்லாம் எங்க சார், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் பண்ணவே முடியாது சார் அப்படின்றப்ப ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிவிடன்ஸ் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. 20 ஸ்டூடெண்ட் தான், சீட்டு எடுத்து கொடுக்கறது கேரண்டி. அப்படின்னா உங்களை படிக்க வச்சு மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணி எப்படியெல்லாம் ஒரு எக்ஸாம் இருக்கும், அதுல என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவேன், அந்த மிஸ்டேக்ல எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணணும், அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றது உங்களை பக்காவா உங்களையே பண்ண வச்சு ஸ்கோர் பண்ண வச்சு உங்களை வந்து என்ன பண்றோம், கவர்மெண்ட் சீட் எடுத்து கொடுக்குறோங்க. இதோட உங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் பண்ணி கூட உங்களால மார்க் வாங்க முடியல அப்படின்ற உங்க குழந்தைக்கு சீட்டு வாங்க முடியலன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்றோங்க. யாருங்க இதை சொல்வா? கூடயே இருந்து படிக்க வைக்கிறோம், அவனுக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடுக்கும் கொடுக்குறோம், நைட் எல்லாம் பாத்துக்கிறோம், படிக்க வேண்டியது படிக்க வைக்கிறோம், படிக்கிற டைம்ல போன்ல வீட்டுல அம்மா அப்பாவுக்கு பேசணுமா அந்த டைம்ல போன் கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த கம்பைண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல வந்து ஆர்ஜிஆர்ல பண்றோம். இதை நீங்க வீட்லயே இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க பண்ணா கூட நீங்க கூட கவர்மெண்ட் சீட்டு வாங்கிடுவீங்க. இல்ல யாருன்னா எந்த இன்ஸ்டியூட்லாம் உங்களுக்கு பண்ற மாதிரி இந்த சப்போர்ட்டை கூடியே இருந்து பண்ணா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீட்டை வாங்கிடுவீங்க. இதுதாங்க ஒரு குழந்தை கவர்மெண்ட் சீட்டு வாங்கணும்னா பண்ண வேண்டிய விஷயம். நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இல்ல சார், இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்க குழந்தைக்கு ரெடியா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். நாங்க என்ன சொல்றோமோ எங்க டீமோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி குழந்தையோட பேரண்ட்டும், ஏன்னா பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் குழந்தைக்குன்னு சொல்றாங்க, போனை கட் பண்றோம் நாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு உடனே போன் பண்ணி போன் எடுத்ததுமே நாச்சு சரியா இருக்கா, இதெல்லாம் தேவையில்லாம டிஸ்ட்ராக்ஷனே பண்ணாதீங்க. வந்தே பார்க்காதீங்க குழந்தைய. ஒரு 8 மாசம் குழந்தை எங்கேயோ இருக்கு, ஃபாரின்ல இருக்குன்னு நினைச்சீங்க, சும்மா கால் பண்றது, நேரடியா வந்து டிஸ்டர்ப் பண்றது, இதெல்லாத்தையும் பேரண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். மார்க் மட்டும் தான் உங்களுடைய குறிக்கோள். ஜெயிச்சு சீட்டே வாங்கணும்ன்றதா உங்களுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆர்ஜிஆர் கிட்ட வாங்க, நாங்க இருக்கோம் உங்க குழந்தைய கவர்மெண்ட் சீட் வாங்க வைக்க. ரைட்டா? ரெடியா? பண்ணலாமா? ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வருடம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி செய்ய வச்சு பசங்களை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். உங்க குழந்தைங்கள வாங்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெடியா அப்படின்றத பாத்துங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேஷன், உங்க சொந்தக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, யாருக்குமே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஐடியா இருக்கும் கவர்மெண்ட் சீட் வாங்கணும். லட்சமா செலவு பண்ணி ஒரு கவர்மெண்ட் சீட்டுக்கு போய் வாங்க முடியுமா? முடியாது. மார்க் இருந்தாதான் வாங்க முடியும். ஆனா பிரைவேட்ல சீட்டு வாங்கிடலாம். 1.5 கோடி சீட்டுக்கு 1.5 கோடி வாங்கினீங்கன்னா ஒரு ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஒரு 120, 140 மார்க், 150 மார்க் இருந்தா கூட சீட்டு வாங்கிடலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் MBBS டிகிரி அதை வச்சுட்டு 1.5 கோடி எடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? தேவையில்லாம எதுக்கு அதுல போய் அவ்வளவு பணத்தை போடுவானே? இருந்தா எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு ஜம்முன்னு வந்து வயதான காலத்துல சாப்பிடுங்க. ஆர்ஜிஆர்ல few lakhs rupees இந்த கோர்ஸுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைக்கு டெஃபினட் வந்து கவர்மெண்ட் சீட் எடுக்க முடியும். சரியா? ஓகே, இந்த வீடியோவை கொஞ்சம் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ற மாதிரி இருக்கு, உங்களுக்கு லைக் பண்ண பரவாயில்ல, லைக் பண்ணுங்க. ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வழி, ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி தரோம் அப்படின்னா ஓகே, நல்ல விஷயங்கள் சொல்றாங்க, ஃபாலோ பண்றதுக்கு சொல்றாங்க, நம்ம குழந்தைய எடுத்துட்டு வரதுக்கு சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இல்லையா, கீழே ஐபி பட்டன் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா யூடியூபே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுரும். ஓகே, பிடிச்சிருக்குல்ல வீடியோ? ஜாயின் பண்ணிடணும்னு ஆசையா இருக்குல்ல? வாங்க. தேங்க்யூ.